ஹலோ அர்னிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து டெக்குக் அண்ட் யூமினோட எஃப்எஃப் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ எபிசோட் வந்து ஜிக்குக்கும் இருக்கும், டேகியும் கொஞ்சம் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து கேரக்டரை பார்க்கலாம். ஜின் அண்டு நம்ஜின் வந்து மேரீடு. அவங்களோட குழந்தைங்க தான் ஜங்குக்கும் யூங்கியும். யூங்கி வந்து ஜங்குக்கோட அண்ணன். அதோட அந்த சைடு வந்து ஹோபியும் ஒய்யனும் வந்து மேரீட். அவங்களோட பிள்ளைங்க தான் டேஹுங்கும் ஜிமினும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒய்யன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து டேபிளில் வச்சிட்ருக்கா. அப்போ பார்த்தா ஜிமின் டேஹுங் கீழே இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்குறா. உடனே வந்து டேஹுங் வந்து டக்குன்னு கீழே இறங்கி வந்துடுறான். குட் மார்னிங் மாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் வந்து உட்காடுறான். உட்காந்தோடனே ஜிமின் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த வந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங்க்கு வந்து ஒய்யன் வந்து சர்வ் பண்ணுறான். ஸோ 2 மினிட்ஸ் கழிச்சு ஜிமினும் வந்துடுறான். வந்தோடனே 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒய்யன் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்ட்டி இருக்குது, நீங்கள் 2 பேர் டக்குன்னு வீட்டுக்கு வந்துங்க அப்படின்னு சொல்கிறான்னு. சொன்னோடனே சரிம்மா நான் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே ஒய்யன் வந்து ஜிமினை பார்க்குறான். ஜிமின் நீ லேட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒய்யன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து சிரிக்கிறான். சிரித்தோடனே ஜிமின் வந்து டேஹுங்கை பார்த்து முறைச்சிட்டு ஒய்யனை வந்து பார்க்குறான். நான் டக்குன்னு வந்துடுவேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஒய்யன் வந்து சரின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து எனக்கு ஹோம்க்கு வந்து டொனேஷன் வாங்கணும், அதனால் நான் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், நான் டக்குன்னு போகணும், நான் போய்ட்டு வரேன், பை பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே டக்குன்னு வந்துடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒய்யன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து போயிடுறான். ஒய்யன் வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு வந்து சொல்கிறான், நீ டேங்குங்கிட்டேருந்து கொஞ்சமாச்சும் கற்றுக்கோ, அவன் எவ்வளோ நல்லது பண்ணுறான், நீ வெறும் வீட்டில் வெட்டியாக தான் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி ஒய்யன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நான் எங்கே வெட்டியாக இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஒய்யன் வந்து நீ படிச்சுட்டே தான் இருக்க, பாஸ் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஒய்யன் வந்து சொல்கிறான். நான் பாஸ் ஆகலைனாலும் எங்கள் அப்பா காசில் நான் நல்லா உட்காந்து சாப்பிட்லாம், த கிரேட் ஜங்க் ஹோசோக் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஒய்யன் வந்து ஜிமினை வந்து கையில் வந்து அடிக்கிறான். அவங்க அப்பா பேரை சொல்லி நீ கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சாரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னொரு சைடு வந்து டேஹுங் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் கிளைண்ட் கண்டி. அப்போ வந்து வெயிட்டர் வந்து வராங்க. வந்தோடனே உனக்கு காஃபின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறான். ஆர்டர் பண்ணோடனே வெயிட்டர் வந்து போயிடுறாங்க. போனோடனே இன்னொரு ஆள் வந்து அவனோட டேபிளுக்கு வராங்க. நீங்கள் டேஹுங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே ஆமாம் நான் டேஹுங் தான், நீங்கள் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். நான் வந்து யூங்கி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூங்கியும் உட்காந்துறான். எங்களோட ஹோம்க்கு வந்து டொனேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே இவங்க வந்து இல்லை இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி இவ்வளோ சின்ன வயசில் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ஹோம்லெஸ் பீப்புளுக்கு வந்து யாரும் இல்லை, அதனால் நான் வந்து அவங்களுக்கு இருக்கணும்னு முடிவு பண்ணேன், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே இவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிடான். ஆகிட்டு நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பார்த்தா டேஹுங் ஆர்டர் பண்ணது வந்து வந்துடுது. நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி டேங் வந்து இவங்கிட்ட கேட்குறான். உடனே வந்து இவங்க வந்து இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தா இவங்க வந்து அப்படியே டேஹுங்கே பார்த்துட்ருக்கான். டேங் வந்து கொஞ்சம் காஃபி கொடுக்குறான். ரொம்ப அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லி இவங்கி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். பார்த்தா இவங்கி வந்து டேங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து கால் வந்துடுது. உடனே அவன் எடுத்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு வந்து டேஹுங்க வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட செக் புக் எடுத்து அவன் ப்ரைஸ் எல்லாம் போட்டு டேஹுங்கிட்ட வந்து தந்துடுறான். டேஹுங் வந்து செக்கை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இங்கே வந்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே டேஹுங் வந்து செக்கை பார்க்குறான். பார்த்தா அதில் வந்து நிறைய காசு இருக்குது. ஓ தேங்க்யூ, இவ்வளோ நிறைய காசா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இட்ஸ் ஓகே இருக்கட்டும், நான் டொனேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹுங்கா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே உங்கள் நம்பர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து அப்படி கன்ஃபியூஸாக பார்க்குறான். இல்லை டொனேட் பண்ணால் நான் உங்களுக்கு கால் பண்ணதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சரின்னு சொல்லி அவனோட நம்பரை வந்து இவங்க ஃபோனில் ஏற்றி அவன்கிட்ட வந்து கொடுத்துட்றான். நான் வந்து இப்போ போகணும் சாரி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்கேருந்து போயிடறான். அப்புறம் டேஹுங் வந்து செக்கை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடான். ஜிமின் வந்து அவன் ரூமில் வந்து புக்கு கையில் வச்சுட்டு சும்மா பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அவனோட ஃபோன் அடிக்குது. உடனே வந்து அவன் ஃபோன் எடுத்து அவன் காலர் ஐடியா பார்த்தோன்னே வந்து ஹாப்பி ஆகி அட்டன் பண்ணிவிட்டு ஹாய் குக்கி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அந்த சைட்லேருந்து ஜங்குக்கு வந்து ஹாய் பேபி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் வந்து நல்லாவே இல்லை, நான் உன்னை பார்க்கவே இல்லைல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஏன் முடியாது, நீ வா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜிமின் வந்து எப்படி சிரிக்கிறான்னு. சிரித்தோடனே சரி நீ வந்து எக்ஸஸ் பார்க் வா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் வரேன், டக்குன்னு வரேன், நான் கிளம்பிட்டேன், நீ இன்னும் டக்குன்னு கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சிரிச்சுட்டே கட் பண்ணிடுறான். இப்போ வந்து ஜிமின் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே போகிறான். அப்போ பார்த்தா ஹோசோக்கு வந்து ஜிமின் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே
நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் டேட் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறேன். சொன்னோடனே இவங்க என்ன மறந்து போச்சா, நீ சந்தார பாட்டி இருக்குது நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் டக்குன்னு வந்துடுவேன், இப்படியே ஒரு 10 minutes தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக்கும் சரி டக்குன்னு வந்துடு, லேட் ஆனேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் லேட் ஆக மாட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறான். ஜிமின் வந்து பார்க்குள்ளே போகிறான். இப்போ பார்த்தா ஜங்குக் வந்து ஆல்ரெடி அங்கே வந்து பெஞ்சில் உட்காந்து ஜிமின் கண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் வந்து ஸ்லோலி ஜங்குக் பக்கத்தில் போய் காதில் வந்து பூ அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துனோடனே ஜங்குக் வந்து பயந்து எழுந்துச்சு நின்றான். நின்றோடனே ஜிமின் வந்து சிரிக்கிறான். சிரித்தோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஜிமினே பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் ஹேக் பண்ணுறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து அடிச்சுட்டு நம்ம நேற்று தான் பார்த்தோம், ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் நேற்று பார்த்தது உன்னைய, நான் ஃபுல் நைட் உன்னைய பார்க்கல அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். நீ ரொம்ப ட்ராமா கிங் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நீ வந்து ட்ராமா குயின், என்னோட குயின் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து ப்ரஷ் பண்ணான். அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு 10 minutes ஆனோடனே ஜிமின் வந்து சொல்கிறான், நான் வந்து இன்றைக்கி டக்குன்னு வீட்டுக்கு போகணும், என்னோட அப்பா வந்து வெயிட் பண்ணுறாரு, நாங்கள் வந்து பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நானும் ஒரு பார்ட்டிக்கு போகணும், அது வந்து எங்கள் அப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து டைமை பார்க்குறான். பார்த்த உடனே ஷர்ட் நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அதுக்குள்ளே அடிமா ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நான் டக்குன்னு போகலன்னா எங்கள் அப்பா என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஜிமினை வந்து ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டான். ஜங்குக்கு விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லி, அப்போ எனக்கு கிஸ் கூட அப்போ தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ம வந்து பப்ளிக்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஜங்குக்கு வந்து சுற்றி முற்றி பார்க்குறேன், நம்ம பக்கத்தில் தான் யாரும் இல்லையே, டக்குன்னு கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிடறான். போனோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமினை பார்த்து சிரிக்கிறான், அவனோட க்யூட்னஸை பார்த்து. பாய் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கத்துறாங்க. கத்துனோடனே ஜிமின் வந்து திரும்பி பார்த்துட்டு பாயின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடறான். இங்கே ஜங்குக்கும் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடறான். இங்கே வீட்டில் வந்து ஹோசக் வந்து ரெடி ஆகிட்ருக்கான். அப்போ பார்த்தா வயன் வந்து உள்ளுக்குள்ளே வரான். வந்தோடனே நீ இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக தெரியுற அப்படின்னு சொல்லி வயன் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஆமாம், நான் ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அஃப்கோர்ஸ் ஐ எம் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நான் போய் வந்து பசங்களை கூப்பிட்றேன், டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வயன் வந்து அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜிமினும் டேஹுங்கும் அதே கரெக்ட் டைமில் வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லோரும் சேர்ந்து காரில் ஏறி போகிறாங்க பார்ட்டிக்கு. இங்கே ஹோசோக் ஃபேமிலி வந்து எல்லோரும் பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே இந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் மிஸ்டர் பார்க் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணோடனே ஹோசோக்கும் வயன் ஜிமின் அண்டு டேஹுங் எல்லோரும் உள்ளுக்குள்ளே வராங்க. வந்தோடனே பார்த்தா ஹோசோக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குது. உடனே வந்து ஹோசோக் வந்து திரும்பி பார்க்குறான். நம்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ஜுனை வந்து ஹக் பண்ணிக்கிறான் ஹோசோக். 2 பேரும் நம்ஜுனும் ஹக் பண்ணிவிட்டு எப்படிடா இருக்க, இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஆமாம், இந்த பார்ட்டினாலையாச்சும் நம்ம மீட் பண்ணோமே அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே வா என்னோடய ஃபேமிலியை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். வயனும் நம்ஜுன் அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே நம்ஜுன் வந்து நான் நல்லா இருக்கேம்மா, இவங்களாம் சின்ன வயசில் பார்த்ததே எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜின்ஹுங்கங்க அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கேட்குறான். கேட்டோடனே இங்கே இருந்தால் வா நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. உடனே நம்ஜுன் வந்து ஜின் பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போனான். போனோடனே நம்ஜுன் வந்து ஜின்னை கூப்பிட்றான். ஜின் இங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிம் இன்னும் திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னே ஹோசக்கை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடும். ஹோசக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கேட்குறான். நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜின் வந்து ஒய்யனை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே 2 பேரும் ஒன்று பேசிக்கிறாங்க. பேசினோடனே இதுதான் உங்களோட பசங்களா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்க எல்லாம் டேஹுங்கும் ஜிமின் வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உன்னோட பையங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து கேட்குறான். கேட்டோடனே இங்கே தானே எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சுற்றி பார்க்குறான். ஜங்கு கியூங்கி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துனோடனே அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்து இவங்க பக்கத்தில் வராங்க, ஜின் பக்கத்தில். ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறான். இதுதான் என்னோட பசங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உடனே இதுதான் இவங்கி, இதுதான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹலோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க வந்து ஹேண்ட்ஷேக் செய்கிறக்காண்டி கையை இது பண்ணுறான். பண்ணோடனே டேஹுங்கும் எடுத்துகிட்டு நைஸ் டு மீட் யூ அகெயின் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான்னு. சொன்னோடனே டேஹுங்கும் யூடியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்கள் 2 பேரும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து ஷாக் ஆகி கேட்குறான். கேட்டோன்னே ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் பார்த்தோம், இவங்க ஹோம் டொனேஷன் கண்டி நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான்.
ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, நீங்கள் 2 பேர் முன்னாடியே மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே எல்லோரும் ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ தான் ஜங்குக் வந்து ஜிமினை வந்து நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா ஜிமின் வந்து இன்னும் ஜங்குக் வந்து ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். நின்றோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஒரு விங்க் அடிக்கிறான். அடித்தோடனே ஜிமின் வந்து டக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு கீழே பார்க்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஓ நைஸ் டு மீட் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து இன்னசென்ட்டாக அப்படியே கையை கொடுக்குறான். கொடுத்தோடனே ஜிமின் வந்து அப்படியே ப்ளஷ் பண்ணிவிட்டு அவனோட கையை வந்து பிடிச்சிட்டு யூடியூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து கையெடுக்க பார்க்குறான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டைட்டாக பிடிச்சிட்டு விடவே மாட்டான். ஜிமின் வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். ப்ளீஸ் விடு அப்படின்னு சொல்லி கண்ணால் சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டே விட்டுறான். விட்டோடனே அவங்க வந்து நைஸ் டு மீட் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு விட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இவங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் வந்து நான் வந்து பாத்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடறான். போனோடனே ஜங்குக்கும் நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பின்னாடியே போகிறான். ஜிமினும் ஜங்குக்கும் போனோடனே வந்து இவங்கேயும் டேஹுங்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களை இங்கே பார்ப்பேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் நானும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கே பார்த்தா நம்ஜினும் ஹோசோக்கு ஒய்யன் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஜோடி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் இவங்க 2 பேர் ஜோடி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ஜுன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜுன் வந்து ஹோசோக்கை பார்க்குறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே இல்லை இதில் எனக்கு ஒன்றும் இல்லை, என் பையன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து அவன்கிட்டையும் கேட்கணும்ல அவனுக்கு என்ன வேணும்னு அப்படின்னு சொல்லி ஹோசோக்கு வந்து சொல்கிறான். சொன்னோன்னே ஆமாம் நாங்களும் தான் இவங்கிட்ட கேட்கணும், நான் வந்து உன்னோட விருப்பம் என்ன அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஹோசோக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜனும் ஜின்னும் வந்து ஹாப்பி ஆகிடுறாங்க. சரி நம்ம அப்போ வீட்டில் பேசிவிட்டு அதுக்கடுத்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஜிமின் வந்து பாத்ரூமில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பார்த்தா ஜங்குக் வந்து உள்ளக்குள்ள வந்து ஜிமினை வந்து பின்னாடிலேருந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஜிமின் வந்து டக்குன்னு ஹக்கை ரிலீஸ் பண்ணி நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாராச்சும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். நான் என் பாய் ஃப்ரெண்ட் கையை பிடிக்கிறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், நான் ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் உனக்கு எந்நேரமும் விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அதுதானே உனக்கு வந்து என்கிட்ட பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிமினை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு திருப்பி ஹக் பண்ணிடுறான். நீ உனக்கு எல்லாம் தெரியுது என்னை எப்படி மடக்கணும்னு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அதனால தான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இல்லை கொஞ்சம் நேரம் நிற்போம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னேன் சரி ஒரே 1 மினிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு சரின்னு சொல்லி 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் வெளில வந்துடுறாங்க. இங்கே எல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே பாட்டி வந்து கொஞ்சம் நேரம் போகுது. போனதுக்கப்புறம் ஹோசோக்கு வந்து சரி நாங்கள் கிளம்புறோம் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ஜின் வந்து சொல்கிறான். எங்கள் கால் பண்ண மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சரி நான் போய் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இவங்க வந்து வெளில போயிடுறாங்க. எல்லோரும் பாய்லாம் சொல்லிவிட்டு அப்போ ஜங்குக்கு வந்து ஜின்ட்ட என்ன கால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே நான் வீட்டில் போய் எல்லாம் சொல்கிறேன் வாங்க நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து இதோட முடியுது. அப்புறம் வந்து ஜிமினும் டேஹும் வந்து ட்வின்ஸ், ஆனால் அவங்க வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ட்வின்ஸ் தான். அப்புறம் யூங்கி வந்து ஜங்குக்கு வந்து அண்ணே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.